ஸோ குட் மார்னிங். இன்றைக்கி வந்து நம்ம டைனமிக்ஸ் கிளாஸில் வந்து ஃபிஃப்த்து யூனிட் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ ஃபிஃப்த்து யூனிட் ஸ்டார்டிங் வந்து டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் ஆஃப் சென்ட்ரல் ஆர்பிட், இதுதான் வந்து ஸ்டார்டிங்கே. ஸோ இது வந்து இம்பார்ட்டண்ட் 8 மார்க் கொஸ்டின். ஸோ இதுக்கு ஸ்டேட்மெண்ட் என்னது அப்படின்னா, எ பார்ட்டிக்கல் மூவ்ஸ் இன் எ பிளேன் with an acceleration which is always directed towards the fixed point O in the plane to obtain the differential equation of its path. ஸோ ஒரு பார்ட்டிக்கல் இருக்குது, அந்த பார்ட்டிக்கல் வந்து ஒரு பிளேனில் வந்து மூவ் ஆகிட்டுருக்குது வித் அன் ஆக்சலரேஷன் விச் இஸ் ஆல்வேஸ் டைரக்டட் டுவர்ட்ஸ் த ஃபிக்ஸடு பாயிண்ட். அந்த பார்ட்டிக்கல் வந்து ஒரு ஃபிக்ஸடு பாயிண்ட்டை நோக்கி அந்த பார்ட்டிக்கல் வந்து மூவ் ஆகிட்டே இருக்குது சர்டைன் ஆக்சலரேஷன் மூலமாக. அப்படின்னா இந்த பாத் இருக்குல்ல, இதை தான் வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா வந்து பாத் அப்படின்ட்டு சொல்லுவோம். இந்த பாத்தோட டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் என்ன அப்படிங்கிறத தான் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இதுக்கு டேக் O as the pole and a fixed line through O as the initial line. ஸோ ஓங்கிறத தான் வந்து நம்ம என்னென்னு எடுக்க போகிறோம்னா வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்படின்ட்டு எடுக்க போகிறோம். ஸோ இந்த ஓலேருந்து போகக்கூடிய ஃபிக்ஸடு லைனை தான் வந்து என்னென்னு எடுப்போம்னா வந்து இனிஷியல் லைன் அப்படின்ட்டு எடுப்போம். Let P, R, theta be the polar coordinates of the particle at a time t and m be the mass of the particle. ஸோ பிங்கிறது வந்து போலார் கோஆர்டினேட்ஸ் அப்படின்ட்டு எடுப்போம், அது வந்து ஆர் கமா தீட்டா. அண்ட் எம்முங்கிறது வந்து மாஸ் ஆஃப் த பார்ட்டிக்கல் அட் த டைம் டி அப்படின்ட்டு எடுப்போம். லெட் பி பி த மேக்னிடியூட் ஆஃப் த சென்ட்ரல் ஆக்சலரேஷன் அலாங் பிஓ. ஸோ இப்போ வந்து ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் ஆஃப் த பார்ட்டிக்கல் வந்து நம்ம எழுத போகிறோம். ஸோ ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் ஆஃப் த பார்ட்டிக்கல் இன் டேர்ம்ஸ் ஆஃப் போலார் கோஆர்டினேட்ஸில் வந்து ஆரும் எஸ்ன்னு வந்து டினோட் பண்ணுவோம். அது எப்படி எழுதுவோங்கிறத வந்து முன்னாடியே நம்ம படிச்சிட்டோம். ஸோ வந்து போலார் கோஆர்டினேட்ஸில் ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன் ஆஃப் த பார்ட்டிக்கல் எம் இன்ட்டு ஆர் டபுள் டாட் மைனஸ் ஆர் தீட்டா டாட் ஸ்கொயர் அப்படின்னும், எஸ்ஸை வந்து 1/r இன்ட்டு டி பை டிடி இன்ட்டு ஆர் ஸ்கொயர் தீட்டா டாட் இப்படி டினோட் பண்ணுவோம் அப்படின்ட்டு வந்து முதல்லையே நம்ம படிச்சிருந்தோம். ஸோ அந்த ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன்ஸை தான் வந்து இப்போ நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போது ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன் ஆஃப் த பார்ட்டிக்கல் இங்கே எழுதணும் அப்படின்னா மாஸ் எம்மால் நம்ம மல்டிபிள் பண்ணிட்டோம் அப்படின்னா எம் இன்ட்டு ஆர் டபுள் டாட் மைனஸ் ஆர் தீட்டா டாட் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் எம் இன்ட்டு பி. இது வந்து ஒரு ஈக்குவேஷன். அதுக்கப்புறம் வந்து எம் பை ஆர் இன்ட்டு டி பை டிடி இன்ட்டு ஆர் ஸ்கொயர் தீட்டா டாட் ஈக்குவல் டு 0 அப்படிங்கிறது வந்து ரெண்டாவது ஈக்குவேஷன். ரெண்டு இடத்துலையுமே வந்து மாஸ் எம்மை வந்து நம்ம மல்டிபிள் பண்ணியிருக்கோம். ஸோ ரெண்டு பக்கமும் எம் கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா ஆர் டபுள் டாட் மைனஸ் ஆர் தீட்டா டாட் ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் பி அப்படின்னும், இதில் எம்மால் ரெண்டு பக்கமும் டிவைட் பண்ணிட்டோன்னா 1/r இன்ட்டு டி பை டிடி இன்ட்டு ஆர் ஸ்கொயர் தீட்டா டாட் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படிங்கிறதும் வந்து கிடைக்கும். ஸோ இது ஏன் ஈக்குவல் டு 0 அப்படின்ட்டு போட்டிருக்கோம் அப்படின்னா, இட் ஃபாலோஸ் ஃப்ரம் த ஃபேக்ட் தட் ஆஸ் தேர் இஸ் நோ ஃபோர்ஸ் அட் ரைட் ஆங்கிள்ஸ் டு ஓபி. ஸோ ஓபிக்கு ரைட் ஆங்கிளில் வந்து எந்த விதமான ஃபோர்ஸுமே வந்து ஆக்ட் ஆகலை. அதனால் இந்த வேல்யூவை வந்து நம்ம 0ன்னு எடுத்துக்கலாம். அதாவது டிரான்ஸ்வர்ஸ் காம்பனண்ட்டோட வேல்யூ வந்து 0. ஸோ ஃபஸ்ட்டு உள்ளது வந்து ரேடியல் காம்பனண்ட்டுக்கு உண்டானது, ரெண்டாவது உள்ளது வந்து டிரான்ஸ்வர்ஸ் காம்பனண்ட்டுக்கு உண்டானது. ஸோ டிரான்ஸ்வர்ஸ் காம்பனண்ட்டோட வேல்யூ வந்து நம்ம 0 அப்படின்ட்டு எடுத்துக்கலாம். ஸோ 1/r இன்ட்டு டி பை டிடி ஆஃப் ஆர் ஸ்கொயர் தீட்டா டாட் இது வந்து 0 அப்படின்னா, அப்போது டி பை டிடி ஆஃப் ஆர் ஸ்கொயர் தீட்டா டாட் இதனோட வேல்யூமே வந்து உங்களுக்கு என்ன தான் வந்து 0 தான். அதாவது ரெண்டு பக்கமும் ஆரை வந்து நம்ம மல்டிபிள் பண்ணிக்கலாம். ஸோ இது 0னா எதை டிஃபரன்ஷியேட் பண்ணால் நமக்கு 0 கிடைக்கும்னா, கான்ஸ்டன்ட் டிஃபரன்ஷியேட் பண்ணால் தான் வந்து 0 கிடைக்கும். அப்போ நம்ம என்ன சொல்லிடலாம் அப்படின்னா ஆர் ஸ்கொயர் தீட்டா டாட்டை வந்து நம்ம கான்ஸ்டன்ட் அப்படின்ட்டு எழுதிக்கலாம். ஸோ ஆர் ஸ்கொயர் தீட்டா டாட் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட், அதை வந்து நம்ம ஹெச் அப்படின்ட்டு எடுத்துக்க போகிறோம். Now to get the polar equation of the path, we have to eliminate time between equation 1 and 3. ஸோ ஈக்குவேஷன் 1க்கும் 3க்கும் இடையில் வந்து டைமை வந்து நம்ம எலிமினேட் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா வந்து புட் u ஈக்குவல் டு 1/r அப்படின்ட்டு நம்ம போட போகிறோம். ஸோ இங்கே ஆர் ஸ்கொயர் தீட்டா டாட் ஈக்குவல் டு ஹெச் அப்படின்ட்டு எழுதி வச்சுருக்கிறோமா. ஸோ இதுலேருந்து வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ ஆர் ஸ்கொயர்
தீட்டா டாட் இஸ் ஈக்குவல் டு ஹெச் அப்படிங்கிறதுனால இதுலேருந்து தீட்டா டாட்டை வந்து ஹெச் பை ஆர் ஸ்கொயர் அப்படின்ட்டு எழுதிக்கலாம். ஆனால் நம்ம யூ ஈக்குவல் டு 1/r அப்படின்ட்டு போட்டிருக்கிறதுனால இந்த 1/r ஸ்கொயருக்கு பதிலாக ஹெச் யூ ஸ்கொயர் அப்படின்ட்டு வந்து நம்ம எழுதிக்கலாம். ஆல்சோ பார்த்தோம் அப்படின்னா ஆர் டாட்டை வந்து நம்ம எப்படி எழுதுவோம் அப்படின்னா டிஆர் பை டிடி அப்படின்ட்டு எழுதுவோம், நமக்கு தெரியும். அப்போ டி பை டிடி ஆஃப் ஆருக்கு பதிலாக என்னென்னு எழுதிக்கலாம்னா 1/uன்னு எழுதிக்கலாம். ஏன்னா u ஈக்குவல் டு 1/r அப்படின்ட்டு நம்ம எழுதி வச்சுருக்கிறோம். ஸோ இப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். 1/uவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நமக்கு கிடைக்கக்கூடியது வந்து -1/u² இன்ட்டு du பை டிடி, இதுதான் வந்து கிடைக்கும். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு -1/u² du பை டிடி எப்படி எழுதிக்கலாம்னா du பை dθ இன்ட்டு dθ பை dt அப்படின்ட்டு எழுதிக்கலாம். ஸோ இப்போ dθ பை dt வந்து நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறோம். -1/u² du பை dθ இன்ட்டு dθ பை dtக்கு பதிலாக hu² அப்படின்ட்டு கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறோம். ஸோ இப்போ இந்த u² கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா அப்போ ஆர் டாட்டோட வேல்யூ வந்து -h இன்ட்டு du பை dθ அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். ஸோ இது வந்து ஆர் டாட்டோட வேல்யூ. நெக்ஸ்ட்டு என்னதுன்னா வந்து ஆர் டபுள் டாட்டுக்கு கண்டுபிடிக்கணும். ஆர் டபுள் டாட் இஸ் நத்திங் பட் டிஃபரன்சியேஷன் ஆஃப் ஆர் டாட். டி பை டிடி ஆஃப் ஆர் டாட்டை தான் வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா வந்து ஆர் டபுள் டாட் அப்படின்ட்டு சொல்லுவோம். இப்போ ஆர் டாட்டு நம்ம என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறோன்னா -h இன்ட்டு du பை dθ அப்படின்ட்டு வந்து நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறோம். ஸோ இதில் -hங்கிறது கான்ஸ்டன்ட்டு, இந்த டி பை டிடின்னு இருக்குல்ல இதை வந்து டி பை dθன்னு எழுதிக்கலாம். du பை dθ வந்து அப்படியே வந்துடும் இன்ட்டு dθ பை dt அப்படின்ட்டு எழுதிக்கலாம். அதாவது இந்த டி பை டிடியை டி பை dθ இன்ட்டு dθ பை dt அப்படின்ட்டு பிரித்து எழுதியிருக்கோம். அப்போ இது என்னது அப்படின்னா -h இன்ட்டு இது ரெண்டுத்தையும் நம்ம கம்பைன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்னது கிடைக்கும் அப்படின்னா d² பை dθ² அப்படின்ட்டு கிடைக்கும். dθ பை dtக்கு பதிலாக அகைன் நம்ம என்ன எழுதிக்கலாம் அப்படின்னா h இன்ட்டு u² அப்படின்ட்டு எழுதிக்கலாம். ஸோ இப்போ இதை மல்டிபிள் பண்ணால் -h² u² இன்ட்டு d² பை dθ² அப்படின்ட்டு கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு ஆர் டபுள் டாட்டோட வேல்யூ. ஸோ இப்போ இந்த ஆர் டாட் வேல்யூவும் ஆர் டபுள் டாட் வேல்யூவையும் வந்து நம்ம ஈக்குவேஷன் 1ல் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஈக்குவேஷன் 1 என்னதுன்னா ஆர் டபுள் டாட் மைனஸ் ஆர் தீட்டா டாட் ஸ்கொயர் ஈக்குவல் டு -p. இதுதான் வந்து ஈக்குவேஷன் 1. இதில் ஆர் டபுள் டாட் நமக்கு என்னது கிடச்சிதுன்னா -h² u² இன்ட்டு d² u பை dθ² அப்படின்ட்டு கிடச்சிது. மைனஸ் ஆர் தீட்டா டாட் ஸ்கொயர்னு இருக்குதா, ஆர் தீட்டா டாட் ஸ்கொயருக்கு ஆருக்கு பதிலாக 1/u அப்படின்ட்டு ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். தீட்டா டாட்டுங்கிறது வந்து hu² அப்படிங்கிறதுனால அதை ஸ்கொயர் பண்ணால் hu⁴ அப்படின்ட்டு கிடைக்கும். திஸ் இஸ் ஈக்குவல் டு -p அப்படின்ட்டு எழுதிக்கலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ரெண்டு டேர்ம்லேருந்து எல்லாத்துலேயும் வந்து மைனஸை வந்து நம்ம வந்து என்ன செஞ்சிடலான்னா வந்து கேன்சல் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் h² u² வந்து பொதுவாக எடுத்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு டேர்மில் வந்து d² u பை dθ² அப்படிங்கிறது இருக்கும். ப்ளஸ் ரெண்டாவது டேர்மில் வந்து ஒரு u அப்படிங்கிறது மட்டும் பாக்கி இருக்கும். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு p அப்படின்ட்டு வந்து நம்ம எழுதிக்கலாம். ஏன்னா இந்த uவும் u⁴ கேன்சல் பண்ணால் u³ அப்படின்ட்டு வரும். அப்போ இதுலேருந்து நம்ம என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா u ப்ளஸ் d² u பை dθ² இஸ் ஈக்குவல் டு p பை h² u² அப்படின்ட்டு எழுதிக்க முடியும். ஸோ இதை தான் வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா வந்து டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஆஃப் த சென்ட்ரல் ஆர்பிட் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ இது வந்து இம்பார்ட்டன்ட் 8 மார்க் கொஸ்டின். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னது அப்படின்னா வந்து பெர்பெண்டிகுலர் ஃப்ரம் த போல் ஆஃப் த டேஞ்சன்ட், அதை தான் வந்து நம்ம டிரைவ் பண்ணணும். பெர்பெண்டிகுலர் ஃப்ரம் த போல் ஆஃப் த டேஞ்சன்ட்டுக்கு ஃபார்முலா வந்து போலார் கோஆர்டினேட்ஸில் வந்து நம்ம derive பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு let pi be the angle made by the tangent with a radius vector OP அப்படின்ட்டு எடுத்துக்கிடுவோம். பை தான் வந்து angle made by the tangent அப்படின்ட்டு. ஸோ இப்போ வந்து நம்ம லாஸ்ட் யூனிட்டில் வந்து derive பண்ணி வச்சுருந்தோம். ஈக்வி ஆங்குலர் ஸ்பைரல் இருக்குல்ல, அந்த செக்ஷனில் வந்து derive பண்ணி வச்சுருந்தோம். tan pi is equal to r into dθ by dr அப்படின்ட்டு.
ஸோ அப்போ இந்த டயக்ராமை வந்து நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஃப்ரம் ஓங்கிற பாயிண்ட்லேருந்து ட்ரா OL பெர்பெண்டிகுலர் டு த டேஞ்சன்ட். இந்த டேஞ்சன்ட்டுக்கு பெர்பெண்டிகுலராக இந்த லைனை வந்து நம்ம வரைஞ்சிக்கலாம். அது மாதிரி OL அப்படிங்கிற டிஸ்டன்ஸை வந்து நம்ம P அப்படின்ட்டு எடுத்துக்கிடுவோம். அப்போ இந்த டயக்ராமை நம்ம கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா இங்கே தான் வந்து பை அப்படிங்கிற ஆங்கிள் வந்து இருக்குது. அப்போ சைன் பைங்கிறது என்னது அப்படின்னா வந்து ஆப்போசிட் பை ஹைப்போடென்யூஸ். ஆப்போசிட்டுங்கிறது வந்து OL, ஹைப்போடென்யூஸுங்கிறது வந்து OP. அப்போ OL பை OP அப்படின்ட்டு எழுதுவோம். OLோட வேல்யூ வந்து Pன்னு வச்சுருக்கிறோம், OPயோட வேல்யூ வந்து R அப்படின்ட்டு வச்சுருக்கிறோம். அப்போ P பை R அப்படின்ட்டு எழுதிக்கலாம். ஸோ இப்போ இதை வந்து நம்ம கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கிட்டால் P = R sin π அப்படின்ட்டு வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ இப்போ R sin πன்னு கிடச்சிருக்குது. tan π = R × dθ/dr அப்படின்ட்டு கிடச்சிருக்குது. ஸோ இது ரெண்டுத்துலேருந்து நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா வந்து பையை வந்து நம்ம எலிமினேட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ நமக்கு என்னது கிடச்சிருக்கு அப்படின்னா P = R sin π அப்படின்ட்டு இருக்குது. ஸோ இதுக்கு வந்து ரெசிப்ரோக்கல் எடுப்போம். ரெசிப்ரோக்கல் எடுத்துகிட்டு என்ன செய்யணும் அப்படின்னா அதை வந்து ஸ்கொயர் பண்ணணும். ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 1/p² = 1/r² sin² π அப்படின்ட்டு கிடைக்கும். அப்போ 1/r² × 1/sin² π இஸ் நத்திங் பட் cosecant² π அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியும். அப்புறம் cosecant² θவை வந்து எப்படி எழுதிக்கலான்னு தெரியும்னா 1 + cot² θன்னு எழுதிக்கலான்னு தெரியும். பட் cot² θ இஸ் நத்திங் பட் ரெசிப்ரோக்கல் ஆஃப் tan θ. நமக்கு tan θவோட வேல்யூ வந்து என்னது இருக்குது அப்படின்னா 1/r × dr/dθன்னு இருக்குது. அப்போ அதை ஸ்கொயர் பண்ணும்போது 1/r² × dr/dθ த ஹோல் ஸ்கொயர் அப்படின்ட்டு வந்து நம்ம எழுதிக்கலாம். ஸோ இப்போ இந்த 1/r² வந்து நம்ம உள்ளே மல்டிபிள் பண்ண போகிறோம். அப்போ உள்ளே மல்டிபிள் பண்ணால் 1/p² = 1/r² + 1/r⁴ × dr/dθ த ஹோல் ஸ்கொயர் அப்படின்ட்டு கிடைக்கும். ஸோ இப்போ R = 1/u ஏன்னா u = 1/rன்னு நம்ம எடுத்தோம். அதை மாதிரி dr/dθக்கு பதிலாக dr/du × du/dθன்னு எழுதிக்கலாம். dr/dθவை அப்போது இது dr/duவோட வேல்யூ இதுலேருந்து என்ன சொல்லலாம்னா -1/u² அப்படின்ட்டு சொல்லலாம். du/dθ அப்படிங்கிறது வந்து அப்படியே வரும். அப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இந்த ஈக்குவேஷனில் ஆருக்கு பதிலாக யூவை வந்து ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். அப்போ 1/p² = ஆருக்கு பதிலாக 1/uனா அதை நீங்கள் போடும்போது 1/rங்கிறது வந்து u² அப்படின்ட்டு ஆகும். ப்ளஸ் u⁴ × dr/dθக்கு பதிலாக dr/dθ த ஹோல் ஸ்கொயருக்கு பதிலாக 1/u⁴ × du/dθ த ஹோல் ஸ்கொயர் அப்படின்ட்டு எழுதிக்கலான்னு தெரியும். அப்போ u⁴ கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா 1/p² = u² + du/dθ த ஹோல் ஸ்கொயர் அப்படிங்கிற மாதிரி நம்ம எழுதிக்கலாம். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு என்னது அப்படின்னா ஈக்குவேஷன் ஆஃப் த டேஞ்சன்ட் ஃபார்முலா போலார் கோஆர்டினேட்ஸில். ஸோ இது ப்ராப்ளம்ஸில் எல்லாத்துலேயும் நம்ம யூஸ் பண்ணுவோம். 1/p² = u² + du/dθ த ஹோல் ஸ்கொயர். இதுதான் வந்து டேஞ்சன்ட் ஃபார்முலா. ஸோ இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு என்னது பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து பெடல் ஈக்குவேஷன் ஆஃப் த சென்ட்ரல் ஆர்பிட். இந்த செக்ஷன் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதுவும் வந்து யூனிவர்சிட்டியில் வந்து கேட்டிருக்க கொஸ்டின். In certain curves, the relation between P and R is very simple. Such a relation is called the pedal equation அல்லது PR equations அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ ரிலேஷன் பிட்வீன் P அண்ட் ஆரை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடியது தான் வந்து இந்த பெடல் ஈக்குவேஷன். ஸோ இந்த பெடல் ஈக்குவேஷன் டெரைவ் பண்ணுறதுக்கு நம்ம இந்த ஃபார்முலாவை தான் யூஸ் பண்ணுவோம். இப்போது டேஞ்சன்ட் ஃபார்முலா டெரைவ் பண்ணோம்ல 1/p² = u² + du/dθ த ஹோல் ஸ்கொயர். இதை வந்து நம்ம டெரைவ் பண்ணோமா? ஸோ இந்த ஃபார்முலாவை தான் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு 1/p² டிஃபரன்ஷியேட் பண்ணால் -2/p³ × dp/dθ அப்படின்ட்டு கிடைக்கும். ஸோ இந்த u² டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2u du/dθ அப்படின்ட்டு கிடைக்கும்.
ப்ளஸ் du by d theta the whole ஸ்கொயரை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2 into du by d theta ன்னு வரும். அதுக்கப்புறம் du by d thetaவை டிஃபரன்ஷியேட் பண்ணால் d square u by d theta ஸ்கொயர் அப்படின்ட்டு கிடைக்கும். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த ரெண்டு டேர்ம்லேருந்து 2 du by d thetaவை வந்து பொதுவாக எடுத்துட்டோன்னா ஃபஸ்ட்டு டேர்மில் u பாக்கி இருக்கும், ரெண்டாவது டேர்மில் வந்து d square u by d theta ஸ்கொயர் அப்படிங்கிறது வந்து பாக்கி இருக்கும். பட் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஆஃப் சென்ட்ரல் ஆர்பிட்லேருந்து இதுக்கு வந்து நமக்கு ஃபார்முலா தெரியும். u ப்ளஸ் d square u by d theta ஸ்கொயரை வந்து நம்ம எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா p by h ஸ்கொயர் u ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். இதுதான் வந்து டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஆஃப் த சென்ட்ரல் ஆர்பிட். ஸோ அதுக்கு பதிலாக நம்ம இதை வந்து ரீப்ளேஸ் பண்ணுவோம். அப்போ ரீப்ளேஸ் பண்ணோன்னா இப்போ நான் ரெண்டு பக்கமும் நம்ம என்ன செஞ்சிடலாம்னா 2வை வந்து கேன்சல் பண்ணிடலாம். ரெண்டு பக்கமும் 2வை கேன்சல் பண்ணிட்டா 1/p³ இன்ட்டு dp by d thetaங்கிறது என்னது கிடைக்கும் அப்படின்னா p by h ஸ்கொயர் u ஸ்கொயர் இன்ட்டு du by d theta அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். ஸோ இப்படி கிடைச்சிது அப்படின்னா -1/p³ இன்ட்டு dp இஸ் ஈக்குவல் டு p by h ஸ்கொயர் u ஸ்கொயர் இன்ட்டு du அப்படின்ட்டு எழுதிக்கலாம். அதாவது d thetaவை எலிமினேட் பண்ணி எழுதுகிற மாதிரி. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு p by h ஸ்கொயர், இந்த 1/u ஸ்கொயர் இருக்குல்ல, இந்த 1/u ஸ்கொயரை நம்ம என்னென்னு எழுதிக்கலாம்னா வந்து r ஸ்கொயர் அப்படின்ட்டு எழுதிக்கலாம். அப்போ d ஆஃப் யூக்கு பதிலாக என்ன போடுவோம்னா 1/r அப்படின்ட்டு போடுவோம். ஸோ யூக்கு பதிலாக 1/r போட்டு இதை எழுதியிருக்குது. அப்போ p r ஸ்கொயர் பை h ஸ்கொயர் இன்ட்டு டிஃபரன்சியேஷன் ஆஃப் 1/r வந்து -1/r ஸ்கொயர் இன்ட்டு dr அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியும். அப்போது இதில் என்ன செஞ்சிடலான்னா இந்த r ஸ்கொயரையும் கேன்சல் பண்ணிடலாம். அப்போ -1/p³ இன்ட்டு dpயோட வேல்யூ வந்து -dr by h ஸ்கொயர் pdr by h ஸ்கொயர் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ எப்படி இருக்குது அப்படின்னா -1/p³ இன்ட்டு dp is equal to -p by h ஸ்கொயர் இன்ட்டு dr அப்படின்ட்டு இருக்குது. அப்போ இந்த h ஸ்கொயரை இப்படி மேலே கொண்டுட்டு போங்க, மைனஸ் கேன்சல் ஆயிரும். அப்போ h ஸ்கொயர் பை p³ இந்த dr கீழே கொண்டுட்டு வாங்க. அப்போ dp by dr is equal to கேபிட்டல் P அப்படின்ட்டு கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஆஃப் த பெடல் ஈக்குவேஷன் ஆஃப் த சென்ட்ரல் ஆர்பிட். P is equal to h ஸ்கொயர் பை p³ இன்ட்டு dp by dr. இதுவும் வந்து யூனிவர்சிட்டி கொஸ்டினில் கேட்டது. ஸோ அப்போ இன்றைக்கி வந்து நம்ம ரெண்டு ஃபார்ம் ஈக்குவேஷன்ஸ் வந்து ஜென்ரலாக கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று என்னது அப்படின்னா டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஆஃப் த சென்ட்ரல் ஆர்பிட். இது 8 மார்க்குக்கு இம்பார்ட்டண்ட். டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஆஃப் த சென்ட்ரல் ஆர்பிட் என்னதுன்னா u ப்ளஸ் d ஸ்கொயர் u by d theta ஸ்கொயர் ஈக்குவல் டு p by h ஸ்கொயர் u ஸ்கொயர் அப்படிங்கிறது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து டேன்ஜென்ட் ஃபார்முலா டெரைவ் பண்ணியிருக்கிறோம். ஸோ டேன்ஜென்ட் ஃபார்முலாங்கிறது 1/p square is equal to u square plus du by d theta the whole square. ஸோ அப்போ இந்த ஃபார்முலாவை வச்சுக்கிட்டு தான் வந்து பெடல் ஈக்குவேஷன் ஆஃப் த சென்ட்ரல் ஆர்பிட் நம்ம டெரைவ் பண்ணியிருக்கிறோம். ஸோ பெடல் ஈக்குவேஷன் என்னது அப்படின்னா h ஸ்கொயர் பை p³ இன்ட்டு dp by dr is equal to p. இதுதான் வந்து பெடல் ஈக்குவேஷனுக்கு உண்டான ஃபார்முலா. ஸோ இது வரைக்கும் வந்து இன்றைக்கி கிளாஸில் பாருங்கள்.